ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸ். சரிங்களா? இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷில் எல்லாமே கலந்த மாதிரி. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. வெக்கேப்ஸும் படிச்சிருவோம், அதை ரிவிஷனும் பண்ணிடுவோம், அதை டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருவோம். சரிங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிடுவோம். அந்த வீடியோவை மட்டும் பார்த்தாலே போதும், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 வெக்கேப்ஸ் கிட்ட கவர் ஆயிரும். அதே மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். எரரும் இருக்குது, கிராமரும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபில்லப்ஸ் இருக்குது. ஃபில்லப்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் சூட்டபிள் வேர்டு கேட்டிருக்க கேள்வி என்னது? சூட்டபிள் வேர்டு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஓகே, இதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் எக்ஸாமில் பார்த்துக்கணும், என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே வந்து சூட்டபிள் ஆகாத வேர்டு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் போய் அப்படி உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு ஆன்சரை போட்டுறாங்க. சரிங்களா? இங்கே வாங்க ஃபஸ்ட்டு படிப்புமா. ப்ரொஃபஸருடைய எக்ஸ்ப்ளனேஷன். ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வாஸ் ஸோ. இந்த ப்ரொஃபஸரோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னவோ ஒரு மாறு இருந்திருக்கு. அதனால் என்ன இருக்குன்னா, தட் ஈவன் த மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட், அதாவது மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட்னா யார்? ரொம்ப குழப்பமாக இருக்காங்கல்ல, ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட குட் அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் தியரி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நல்லா தெளிவாக புரியணும். ப்ரொஃபஸருடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது எந்த டிசைட் பண்ணணும்? ப்ரொஃபஸரோட எக்ஸ்பிளனேஷன்றதை வச்சு மட்டுமே டிசைட் பண்ணிட முடியுமா பாசிட்டிவாக நெகட்டிவானு? கிடையாது. பின்னாடி இருக்கு பாருங்க, ஈவன் த மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட், ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கூட என்னவா இருக்கான்? ஈஸியாக இந்த காம்ப்ளெக்ஸான தியரி கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான். அப்போ ப்ரொஃபஸரோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் பாசிட்டிவாக இருக்குன்னா உங்களுக்கு ஆன்சரில் என்ன வந்திருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? நான் இந்த 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 5 ஆப்ஷனுக்குமே வெக்கேப் சொல்லிடுவேன். முடிஞ்சால் நோட் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 ஆப்ஷனுக்குமே வெக்கேப் சொல்லிடுவேன். 5 ஆப்ஷன் வெக்கேப் சொல்லிட்டு இது கூட சேர்த்து இதே மாதிரி சிமிலர் மீனிங் இருக்க வெக்கேப்ஸும் சேர்த்து சொல்லிடுறேன். மனப்பாடம் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஈஸியாக அப்படியே படிச்சிடலாம். ரைட். ஃபஸ்ட் ஆப்ஷன் கன்வல்யூட்டட். கன்வல்யூட்டட்னா என்னது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கன்வல்யூட்டட்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். சரிங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எதுக்கு இந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கன்வல்யூட்டட் அப்படின்றத நீங்கள் கன்ஃபியூஸ்டு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வல்யூட்டட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கன்ஃபியூஸ்டு, அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன ஆயிருவீங்க? கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கன்வல்யூட்டட்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ ப்ரொஃபஸரோட எக்ஸ்ப்ளனேஷனு கன்வல்யூட்டடாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ப்ரொஃபஸரோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஏதாவது குழம்புற ஸ்டூடெண்ட் கூட ஈஸியாக புரியுமா? கிடையாது. ப்ரொஃபஸரோட எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா புரியுற மாதிரி இருந்தால் தான் என்னவாக இருக்கும்? கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட் கூட ஈஸியாக புரியும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸு இது ஆன்சராக வராது. அடுத்து ஒப்பேக்குன்றதுக்கு லாஸ்ட்டாக வருவோம். சரிங்களா? அப்ஸ்க்யூர்னு என்ன தெரியுங்களா? அப்ஸ்க்யூர்னா அன்கிளியர். ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. சரிங்களா? அடிக்கடி கேட்பாங்க. அப்ஸ்க்யூர்ன்ற வார்த்தை அடிக்கடி ஆப்ஷனில் இருக்கும். என்ன வார்த்தைனா அன்கிளியர். சரிங்களா? ஏதாவது கிளியராக இல்லை. அப்ஸ்க்யூர் நல்லா பார்த்துங்க. அப்ஸ்க்யூர் முக்கியமாக அடிக்கடி கேட்பாங்க. அதனால் ஞாபகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில வார்த்தைகள் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகள், அதில் முக்கியமான வார்த்தை இது. சரிங்களா? அப்ஸ்க்யூர்னா என்னது? அன்கிளியர். அடுத்து லூசிட்னா என்ன தெரியுமா? அன்கிளியராக, இவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் அன்கிளியராக இருந்துச்சுன்னா புரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கிடையாது. கண்டிப்பாக இப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து லூசிட்னா என்ன தெரியுங்களா? ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. லூசிட்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு அவங்க சொல்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தான் லூசிட். தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது லூசிட். பாருங்கள், கிட்டத்தட்ட லூசிட்ன்றது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லைட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நல்ல வெளிச்சம் தர்ற மாதிரி. லூசிட்னு லைட்டு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நல்ல வெளிச்சம் தர்ற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? லூசிட். சரிங்களா? அடுத்து ஆம்பிகோஸ். நேற்று தான் பார்த்தோம். ஆம்பிகோஸ்னா என்னது? அன்கிளியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆம்பின்ற வார்த்தையே எப்பயுமே என்னதுன்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டு. அன்னியன் படத்தில் வருவார்ல அம்பின்னு ஆரம்பிக்கும் பாருங்க. அம்பி அப்படின்னா அவர் எப்போ அந்நியனாக இருப்பார், எப்போ ரெமோவாக இருப்பார், எப்போ அம்பியாக இருப்பாருன்றது அவருக்கு மட்டுமே தெரியும். அதுதான் அன்கிளியர். சரிங்களா? ஆம்பிகோஸ்னா என்னது? அம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பின்னு ஆரம்பித்தாலே என்னது? அன்கிளியர். புரியுங்களா? ஆம்பி வேலண்ட், என்னத்தை கொடுத்தாலும் சரி அன்கிளியர். 2 வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான், அன்கிளியர். சரிங்களா? இப்போ என்னென்ன வார்த்தை பார்த்தோம்? இந்த ஒப்பேக்குன்ற வார்த்தை சொல்லலை. சரிங்களா? ஒப்பேக்குன்ற வார்த்தைக்கு கூட 2 வார்த்தை சேர்த்து படிச்சிடும். சரிங்களா? ஒப்பேக்கு, டிரான்ஸ்பரண்ட்டு, அடுத்து டிரான்ஸ்லூசன்ட். இந்த 3 வார்த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த 3 வார்த்தைக்கு படம் இருக்கும் ஆக்சுவலாக. குரோமில் போய் உங்களால் முடிஞ்சால் படம் பார்த்துக்கங்க. இதில் நான் போட முடியல பிக்சரு. குரோமில் முடிஞ்சால் போய் படம் பார்த்துக்கங்க. சரிங்களா? டிரான்ஸ்பரண்ட்னா முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். டிரான்ஸ்பரண்ட்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் கண்ணு மேலே கண்ணாடி போட்டிங்கன்னு வைங்க. கண்ணு மேலே உங்களுக்கு கண்ணாடி போட்டிங்கன்னு வைங்க, தெளிவாக தெரியும் தெரியுமா? உங்களுக்கு இமேஜ் அப்படியே தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா? அதான் டிரான்ஸ்பரண்ட். என்ன இருக்கோ அது அப்படியே தெளிவாக தெரியும். அதான் டிரான்ஸ்பரண்ட். அடுத்து டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்லூசன்ட்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் கார்லேயோ இல்லை பஸ்ஸுலையோ நீங்கள் போகிறப்போ மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஜன்னல் ஒரு மாதிரி கலர் மங்குன மாதிரி இருக்கும். புரியுங்களா? கலர் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி லைட்டு டிம்மாக தெரியும். என்ன பொருள் இருக்குது என்ன இருக்குன்னு அந்த சைடு தெரியும். ஆனால் என்னது லைட்டாக டிம்மாக தெரியும். சரிங்களா? லைட்டாக டிம்மாக தெரியும். அதுதான் என்னது டிரான்ஸ்லூசன்ட். சரிங்களா? டிரான்ஸ்லூசன்ட். இதே ஒப்பேக் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒப்பேக். உங்கள் கண்ணை கட்டி விட்டாங்கன்னு வைங்க. உங்கள் கண்ணை கட்டிட்டாங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? கண்ணே தெரியாது. அது மாதிரி ஃபுல்லி கவர்டு. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா, ஃபுல்லி கவர்டாக இருந்தால் அதுதான் ஒப்பேக். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்டு ட்ரெஸ்ஸை கூட சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா இந்த கொசுவில் நெட் அடித்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அதான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ். சரிங்களா? இந்த பனியன்லாம் போட்டிருப்பாங்க. தனுஷ் போட்டிருப்பார். அநேகன் படத்தில் தனுஷ் இந்த தங்கா மாதிரின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அவர் வந்து கொசுவில் அடித்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். அதான் டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸு. சரிங்களா? டிரான்ஸ்லூசன்ட்டாக என்னது? டிம்மாக இருக்குது. அதாவது லைட்டாக என்ன இருக்குன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் லைட்டாக மங்கி போன மாதிரி தூரமாக இருக்க மாதிரி தெரியுது. டிரான்ஸ்லூசன்ட். அடுத்து ஒப்பேக். ஒப்பேக்னா என்னது? ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி. ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரினா இப்போ கண்ணை நீங்கள் ஃபுல்லாக மூடிட்டீங்கன்னு வைங்க, எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கண்ணில் ஒரு துணி வைக்கிறத வச்சு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கண்ணில் எந்த ஒரு துணியும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதான் டிரான்ஸ்பரண்ட்டு. டிரான்ஸ்லூசன்ட்னா என்ன தெரியுங்களா? கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷால், லைட்டான ஒரு ஷால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷால் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இருக்குது. ஒப்பேக்னா என்ன தெரியுமா? ஒரு கண்ணில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு வச்சுட்டிங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்? அது ஃபுல்லாக கவர் ஆயிருமா? அதான் இது. சரிங்களா? வாங்க இது இப்போ இந்த இடத்துல ஒப்பேக், இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? ஃபுல்லி கவர்டு. அதாவது இதுக்கு சம்மந்தமே இல்லை, அதனால் இதுவும் தப்பு. புரியுங்களா? இதுக்கு சம்மந்தமே இல்லை, அதனால் இதுவும் தப்பு. இது அன்கிளியர் தப்பு. லூசிடுன்றது தான் கிளியராக ஈஸி டு எக்ஸ்பிளைன், அதனால் ஈஸி. கிளியர் டு எக்ஸ்பிளைன் இல்லை, கிளியராக நடத்திருக்காங்க. ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியர்னீங்கல்ல, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அப்படின்பீங்களா, அதான் லூசிட். சரிங்களா? ஓகே வாங்க இந்த 5 வெக்காப்ஸ் இங்கே பாருங்கள், 5 படிச்சிருக்கோம். ப்ரொஃபஸரோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்திருக்கு? ரொம்ப லூசிடாக இருந்திருக்கு. லூசிடாக என்னது? ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்திருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட் கூட ஈஸியாக அந்த காம்ப்ளெக்ஸ் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஓகே, கன்வெர்ட்டுன்னு என்னது? காம்ப்ளெக்ஸ். கன்வெர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் இல்லைனா கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லலாம். ரைட்டா? ஒப்பேக்னு என்னது பார்த்தோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியல. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒப்பேக்னு என்னென்னா ஃபுல்லி கவர்டுன்றது மூலியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சைடு என்ன இருக்குன்னே தெரில, புரியலை, என்ன இருக்குன்னே தெரியலை. அதாவது நாட் நோன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்ஸ்கியூர்னு என்னது? அன்கிளியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூசினா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆம்பிகுவஸ். அம்பின்னு சொன்னால் என்ன சொன்னேன்? அதாவது அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதான் அம்பிகுவஸ். சரிங்களா? ரைட். அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அன்கிளியர். ரைட். அடுத்து வாங்க. அடுத்து அத்லெட்டுடைய டெடிக்கேஷன் டு ட்ரைனிங். அதாவது அத்லெட்டுடைய டெடிக்கேஷன் ட்ரைனிங்க்கு அவர் இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் வாஸ் எவிடென்ட். எவிடென்ட்னா என்னன்னா ப்ரூஃப். புரியுங்களா? எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ப்ரூஃபாக இருக்குது. இன் ஹிஸ் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ். எக்ஸப்ஷனல் என்னது? அதாவது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், மாஸ் காட்டிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பயங்கரமான எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ்னால் ஈடு இணை இல்லாத பர்ஃபார்மன்ஸ் டியூரிங் த காம்படிஷன். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் டெடிக்கேஷனாக ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு டெடிக்கேஷனாக ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. அந்த டெடிக்கேஷனாக ட்ரைனிங் பண்ணியிருக்காருன்றது ப்ரூஃபாக இருக்குது. எப்படி அப்படின்னா, அவருடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்குது. எங்கே அப்படின்னா காம்படிஷனில். இப்போ ஒன்றும் இல்லை, அத்லெட்டுக்கு பதிலாக நீங்கள் உங்களை போட்டுக்கங்க. எக்ஸாமில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ஷனலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்றது எவிடெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? அத்லெட்டோட டெடிக்கேஷன் பார்க்கும்போது ஸ்பொராடிக்னு என்ன தெரியுங்களா? இர்ரெகுலர், கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இருக்கிறது. புரியுங்களா? அவருடைய டெடிக்கேஷன் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தால் அவர் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸ்பொராடிக்னு என்னது? இர்ரெகுலர். அங்கே ஸ்கேட்டர்டு அங்கே அப்படி தனித்தனியாக தள்ளி கிடக்கும். அதான் இர்ரெகுலர். சரிங்களா? இர்ரெகுலராக இருந்தால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக இருக்குமா? கிடையாது. அன்வேவரிங்னா என்னன்னு தெரியலன்னா விட்டுருங்க. அடுத்து டிடிஎஸ்னால் என்ன தெரியுங்களா? டிடிஎஸ்னால் டல்லாக இருக்குது. ரொம்ப டல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் இழுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களேங்களேன், போர் அடிச்சிடும்ல, டல்லாகிடும்ல. இப்போ பஸ்ஸெல்லாம் ஓட்டுறாங்கல்ல, மணிக்கணக்காக ஒரு நாள் கணக்காக ஓட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டல்னஸ் ஏற்படும் பார்த்தீங்களா? அதான் டிடிஎஸ்.
நீங்கள் ஒர்க் பண்ணும்போது படிக்கும்போது கூட இந்த டிடிஎஸ் ஏற்படும். சரிங்களா? டல்லாக இருக்கும். இப்போ அவர் ட்ரைனிங் டெடிகேஷன் அவரோட டெடிகேஷன் வந்து டல்லாக இருந்திருந்தா அவர் வந்து எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்து இன்கன்சிஸ்டன்ட். அவருடைய டெடிகேஷன் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அவருக்கு வந்து எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும். ஆனால் அவர் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நடந்திருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இன்கன்சிஸ்டண்ட்டாக தெரியும் தானே, கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது. அடுத்து அப்பத்தட்டிக். அப்பத்தட்டிக்னா என்னது? அப்பத்தட்டிக் தெரியுங்களா? அப்பத்தட்டிக்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறது. நோ இன்ட்ரெஸ்ட். இப்போ சிலர் இருப்பாங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாட கூப்பிடலாம், இல்லை ஏதோ ஒன்று கூப்பிட்டோம்னா அவங்க போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, வாங்க டூர் போகலாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எதை கூப்பிட்டாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் அப்பத்தட்டிக். புரியுங்களா? அப்பத்தட்டிக் பர்சன் தான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அப்பத்தட்டிக். சரிங்களா? இந்த அவர் அத்லெட்டிக் வந்து டெடிகேஷன் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்தது தான் அவருக்கு எவிடெண்ட்டாக கிடையாது. அப்போ அன்வேவரிங்னா என்ன தெரியுங்களா? அன்வேவரிங்னா ரொம்ப கான்ஃபிடென்ட். அதாவது எப்படி சொல்கிறதுனா, மன தைரியம்னு சொல்லுவோம்ல, மன உறுதி அப்படின்னுவீங்க பார்த்தீங்களா? மன உறுதி. இங்கிலீஷ்க்கு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, மன உறுதின்றது. ரிசல்யூட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது எப்படின்னா, ரொம்ப டெடிகேஷன் உச்சக்கட்டம் அப்படின்வீங்கல்ல, அது மாதிரி தடையே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கார். அன்வேவரிங்னா எதிர்த்தாப்பில் வந்து வேவ்ஸ் வந்தால் கூட, எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, அன்வேவரிங் அப்படின்னா எதிர்த்தாப்பில் வேவ்ஸ் வந்தால் கூட, வேவ்ஸ் இருக்குல்ல அலை, வந்து அலை வந்தால் கூட அந்த எதிர்நீச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அலை இப்படி வந்தால் கூட இப்படி எதிர்நீச்சல் போட்டு போவாங்க. அதுதான் அன்வேவரிங்னா கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வேவ்ஸ் வந்தாலும், அலையே வந்தால் கூட, சுனாமியே வந்தால் கூட அப்படியே கண்டுக்காமல் அசால்ட்டாக அவரோட டெடிகேஷனை மட்டும் பார்த்துட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் அன்வேவரிங். நீங்களும் இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசல்ட்னா அப்படியே மனசில் அப்படியே தெளிவாக இருப்பாங்க. நான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதுதான் வந்து ரிசல்ட். சரிங்களா? ரைட். ஸ்பொராடிக்னானது இர்ரெகுலர். ஸ்பொராடிக்னானது அங்கங்கே இருக்கிறது இர்ரெகுலர். அடுத்து அன்வேவரிங். இப்போ இங்கே இடத்துல என்ன போடணும்? அன்வேவரிங் தான் போடணும். சரிங்களா? அன்வேவரிங்னானது வேவ்ஸ் இப்படி ஆப்போசிட்டில் வந்தால் கூட எதிர்நீச்சல் போட்டு போயிட்டே இருப்பாங்க. மன உறுதியாக இருக்கிறது ரிசல்ட். சரிங்களா? அடுத்து டிடிஎஸ்னானது டல்லாக இருக்கிறது. அடுத்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. புரியும் உங்களுக்கு? அப்பத்தட்டிக்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் இருக்கிறது. அதான் அப்பத்தட்டிக். சரிங்களா? ரைட். அடுத்து போமா. ஓகே, 2 தான் பார்த்தோம். 2 கொஸ்டின்லேயே பாருங்கள் எத்தனை வெக்காப்ஸ் படிச்சிட்டோன்ட்டு. அடுத்து போமா. அடுத்து கம்பெனியோட கம்பெனி டெசிஷன் டு டேஷ் அவுட்டேட்டட் மிஷினரி. கம்பெனி டெசிஷன் என்ன பண்ணியிருக்கு? அவுட்டேட்டட் மிஷினரி. அவுட்டேட்டட்னா என்ன தெரியுங்களா? எக்ஸ்பயர்டு மிஷினரியெல்லாம் என்னவோ கம்பெனி பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் த நியூ டெக்னாலஜி ஹேஸ் ரிசல்டட் இன் சிக்னிஃபிகண்ட் ப்ரொடக்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதாவது கம்பெனி இந்த டெசிஷன் எடுத்ததுனால என்ன கம்பெனிக்கு ப்ராஃபிட் நடந்திருக்கு. சிக்னிஃபிகண்ட்லி ப்ரொடக்டிவ் அப்படின்னா என்னதுன்னா, ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ அவுட்டேட்டட் எக்ஸ்பயரான மிஷினரியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க கம்பெனி அப்படின்னா, டிஸ்போஸ் ஆஃப்னா என்னது? பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்பாங்களா. டிஸ்போஸ் பண்ணுங்கன்னா என்னது? மொத்தமாக அந்த மிஷினரி எல்லாம் போட்டு தள்ளிடுங்க, முடிச்சு விட்ருங்க, தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் டிஸ்போஸ் பண்ணால் கம்பெனியோடைய டெசிஷன் வந்து இந்த அவுட்டேட்டட் மிஷினரிலாம் டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ரைட்டா? அடுத்து ரீட்டைன் என்னது? ஐபிஎல்ல வரும்ல, ரீட்டைன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்னது? தக்க வச்சுக்கிறாங்க. அவுட்டேட்டட் மிஷினரிலாம் தக்க வச்சுட்டா கம்பெனிக்கு வந்து இல்லை. அவுட்டேட்டட் மிஷினரியை இப்போ நீங்கள் இங்கே இப்படி கவனிக்கணும். அவுட்டேட்டட் மிஷினரி ஒரு சைடு, புது டெக்னாலஜி ஒரு சைடு. அவுட்டேட்டட் மிஷினரியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது டெக்னாலஜியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் பரவாயில்ல. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு பார்த்தோன்னே தெரியல சார், எலிமினேட் பண்ண முடியல. டிஸ்போஸ் அப்படின்றா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரீட்டைன் கண்டிப்பாக வராது. ஏன்னா அவுட்டேட்டட் மிஷினை ரீட்டைன் பண்ண முடியுமா? அதை தக்க வச்சுக்க முடியுமா? தக்க வச்சுட்டா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நியூ டெக்னாலஜி வரணும்ல. அப்போ தான் அவுட்டேட்டட் மிஷினை அப்கிரேட் பண்ணணும். அவுட்டேட்டட் மிஷினிட்ட அப்கிரேட்னா தெரியும் தானே? கேம்ஸ்லாம் நிறைய கேம்ஸில் வரும். அப்கிரேட்னா அது லெவலப் பண்ணுறது. இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டெல்லாம் என்ன பண்ணுறது? சரி பண்ணி ரீமாடல் பண்ணி வச்சுருக்குது. அப்கிரேட் பண்ணுறது கண்டிப்பாக வரும். சி வரும் கண்டிப்பாக ஆன்சரில். அண்டு டேஷ் நியூ டெக்னாலஜி இங்கே கீழே போய் வைப்போமா. டிஸ்ரிகார்டுனா என்ன தெரியுங்களா? எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுக்காமல் இருக்குது. நோ அட்டென்ஷன். அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் அவரை டிஸ்ரிகார்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவருக்கு என்ன பண்ணால் அட்டென்ஷனே கொடுக்கல. நீங்கள் புது டெக்னாலஜிக்கு அட்டென்ஷன் கொடுக்காமல் இருக்க முடியுமா? டி ஆன்சராக வருமா? கண்டிப்பாக வராது. அடுத்து இவேடுனா என்ன தெரியுங்களா? இவேடுனா லக்கி பாஸ்கர், அந்த படம் தான் இவேடு. சரிங்களா? இவேடுனா எஸ்கேப் ஆகுது.
நல்ல மூளையை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறாங்க பாருங்கள், அதான் இவேடு. இவேடுன்னு என்னது? எஸ்கேப் ஆகுது. அந்த படத்தில் எப்படி அவங்க பேங்க் ஓனர்லாம் சேர்ந்து இவருக்கு ஆப் வைக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இவர் ஒரு ட்விஸ்ட் வச்சு இவர் மித்த அவங்களுக்கெல்லாம் ஆப் வச்சுட்டு போவார் பாருங்க. அதான் இவேடுனா எஸ்கேப்பு. எப்படி தந்திரமாக எஸ்கேப் ஆகுது, சும்மாலாம் எஸ்கேப் இல்லை, பயங்கரமாக மூளையை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறாங்கல்ல, அதுதான் இவேடு. சரிங்களா? பாருங்கள், அப்படியே இருக்கும் இவேடு எஸ்கேப்பு. அடுத்து இம்ப்ளிமெண்ட். இம்ப்ளிமெண்ட்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. புது டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, அதனால் என்ன இருக்குது, ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ இம்ப்ளிமெண்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எஃப் வரும் கண்டிப்பாக ஆன்சரில் எஃப் மட்டும்தான் வரும். செகண்ட் காலமில் எஃப் மட்டும்தான் வரும். ஏன்னா இவரும் வரமாட்டார். நோ அட்டென்ஷன். புது டெக்னாலஜிலாம் எந்த ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு வைங்களேன், ப்ராஃபிட் வருமா? வராது. அடுத்து எந்த ஒரு இந்த புது டெக்னாலஜிலாம் எஸ்கேப் பண்ண வச்சிட்டாங்கன்னு வைங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிட்டாங்க. எஸ்கேப் ஆர் அவாய்டு, சரிங்களா? ரெண்டுமே சொல்லலாம். எஸ்கேப்பும் சொல்லலாம், இல்லைனா அவாய்டும் சொல்லலாம். இப்போ இந்த புது டெக்னாலஜிலாம் அவாய்ட் பண்ணி தான் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? கிடையாது. அப்போ எஃப் தான் எனக்கு ஆன்சரில் வரணும். எஃப் இங்கே ஆன்சரில் இருக்குது. எஃப் இல்லை, எஃப் ஆன்சரில் இருக்குது. சரிங்களா? இங்கே ஏஇ இருக்குது, அது வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா வராது. இங்கே அவாய்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே இந்த புது டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதனால் ஒன்லி சிஎஃப் தான் ஆன்சர். சிஎஃப் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அப்கிரேட் பண்ணுறாங்க பழைய மிஷினரியை, புது டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் என்னது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ரைட், அடுத்து வாங்க. அடுத்து டீமுடைய மாரல். டீமுடைய மாரல்னா என்னது? டிசிப்ளின். மாரல்னா என்னதுன்னா டிசிப்ளின். நம்மளுடைய நடத்தைன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்குன்னு ஒரு கொள்கைகளாக இருக்கும்ல, அதான் மாரல், டிசிப்ளின். எத்திக்ஸ் அப்படின்வாங்கள்ல, எத்திக்ஸ் அண்டு டேஷ் பர்ஃபார்மன்ஸ். அந்த டீமுடைய மாரல், டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹாவ் லெட் டு டிக்ளைன் இன் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது பாருங்கள், அதாவது பாசிட்டிவாக சொல்லலை, என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. அதாவது டீம்கிட்ட அப்போ என்ன இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. இந்த டேஷில் என்ன வரும், நெகட்டிவ் வார்த்தைகள் தான் வரணும். பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்குது, அவங்களுடைய மாரலும் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், அப்போ தான் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும். இல்லைனா என்னது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ போய் டீமுடைய மாரல் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காலமில் வைக்கணும். ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குது, டீமுடைய அவுட்ஸ்டாண்டிங் மாரல். டீம் அவுட்ஸ்டாண்டிங் என்னது, ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. இங்கே நமக்கு என்ன வார்த்தை வரும், நெகட்டிவான வார்த்தை வரும், தப்பு. அடுத்து டிஸ்மல்னா தெரியுங்களா அர்த்தம்? டிஸ்மல்னா பேடு. டிஸ்மலுக்கு அர்த்தம் பேட். டிஸ் அப்படின்ற வார்த்தை வந்தாலே, இல்லை எம்ஏஎல் மால், இந்த மால்ன்ற வார்த்தை வந்தாலே பேடுன்றது தான் குறிக்கும். மால் நியூட்ரிஷன் வாங்க, எம்ஏஎல் நியூட்ரிஷன் வாங்க. மால் நியூட்ரிஷன்னா என்னது, நெகட்டிவான வார்த்தை. சரிங்களா? நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து, மால் நியூட்ரிஷன்னா அதாவது தப்பாக ஊட்டச்சத்து கொடுக்குறது. சரிங்களா? மால் நியூட்ரிஷன். அடுத்து டீமாரலைஸ்டு என்னது, மாரலைஸ்டு என்னது, ஒரு நியாயமாக இருக்கிறது, இல்லைனா பார்த்திங்கன்னா இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்குது. ஆனால் டீமாரலைஸ்டுனா என்னது, எந்த ஒரு பர்டிகுலர் எய்மும் இல்லாமல் அப்படியே திரியறதுன்பாங்கள்ல, டீமாரலைஸ்டு. அவங்களுடைய மாரலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டீமாரலைஸ்டு. இது ஒரு நெகட்டிவான வார்த்தை. புரியுங்களா? இது ஒரு நெகட்டிவ். அப்போ நமக்கு என்ன வரலாம், பியும் சியும் வரலாம் ஆன்சரில் பிசி வரலாம், இல்லை சிபி தனித்தனியாக வரலாம். ரைட்டா? அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ காலம் பொறுத்த வரைக்கும் இது வரலாம், ரெண்டையும் சூஸ் பண்ணி வைக்கிறேன். ரெண்டாவது காலம் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ பார்க்குறேன் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ஷனலாக இருக்கா. எக்ஸப்ஷனல்னா அது ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. நமக்கு என்ன தேவை, பர்ஃபார்மன்ஸ் பூராக இருக்கனால தான் என்னது, ப்ரொடக்டிவிட்டி கீழே குறையும். அப்போ எக்ஸப்ஷனல் ஆன்சராக வராது. சப்பு பார்னா என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததுன்னா அவங்க ப்ரொடக்டிவிட்டி டிக்ளைன் ஆயிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ சாட்டிஸ்ஃபேக்டரியும் கிடையாது. அப்போ எனக்கு என்ன வரும், செகண்ட் காலமில் டியும் வராது, எஃப் வராது. டியும் வரல, எஃப் வரக்கூடாது. எஃப் வந்திருக்கு, டி வரக்கூடாது. இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சிஇ. டீமாரலைஸ்டுன்றது ஒரு நெகட்டிவான வார்த்தை. சப்பு பார்ன்றதுக்கு ஆன்சர் தெரியலனாலும் நீங்கள் சிஇன்னு போட்டுடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்னா தெரியும். பார்னா என்ன தெரியுங்களா, ஒரு லெவல். இப்போ நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரிலிம்ஸில் இல்லை, ப்ரிலிம்ஸ் வேண்டாம், சரிங்களா? நான் என்ன வச்சு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு என்ன வச்சு சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த வீடியோவுக்கு வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 வியூஸ் போகணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். இந்த வீடியோக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தெரியுமா வியூஸ் போயிருக்கு, ஒரு 150 வியூஸ் தான் போயிருக்குன்னா, நான் கன்சிடர் பண்ணுறது இந்த 200ன்றத பார். சரிங்களா? அந்த எனக்கு கீழே இந்த வியூஸ் கீழே கிடக்கு பார்த்தீங்களா, ஒரு 150 தான் கிடச்சிருக்குன்னா இதுதான் சப் பார், பிலோ பார். அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியாக கிடச்சிருக்கும். நான் இதை ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் இப்போ ஒரு 80 மார்க் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் கிடைக்குது அப்படின்னா அதுதான் சப் பார், கீழே இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ புரிஞ்சா என்னென்ன வார்த்தைன்னு, சப் பார்னா என்னது, பிலோ பார்னா என்னது,
பார்னா முதல்ல ஒரு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அதை விட ரொம்ப கம்மியாக இருந்தால் அது சப்பார். சரிங்களா? ரைட்டு. அடுத்து போமா. அடுத்து கம்பெனியோட டிசிஷன், கம்பெனிஸ் டிசிஷன் டு ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச். அதாவது கம்பெனியோட டிசிஷன் டு என்னவோ பண்ண போகிறாங்க, ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச், ஃபண்டிங் கொடுக்கறது. சரிங்களா? ஃபார் ரிசர்ச் அண்டு டேஷ் சப்போர்ட் ஃபார் இனோவேஷன். ஏதோ சப்போர்ட்டுக்கு இனோவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு என்ன இருக்குது, ஹஸ் லெட் டு இன்க்ரீஸ்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், பாசிட்டிவான வார்த்தை வரும். கண்டிப்பாக பாசிட்டிவான வார்த்தை வரும். இந்த இடத்துல என்ன வரணும், பாசிட்டிவான வார்த்தை. ரெண்டு இடத்துலையுமே பாசிட்டிவான வார்த்தை தான் வரணும். அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். கம்பெனியோட டிசிஷன் என்னவா இருக்குது, ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் பண்ணணுமா. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், அலோகேட். அலோகேட்னா உங்களுக்கு தெரியும் தானே, ஃபண்டிங் கொடுக்கறது. அலோகேட்னா கரெக்டாக இருக்குது. ஃபண்டிங்க்கு கொடுக்கறது, அலோகேட் பண்ணுறது. இதை அலோகேட் பண்ணிடுங்க அப்படின்னா கொடுக்கறது கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃபண்டிங்கை வித்ட்ரா பண்ணுறது. வித்ட்ரானா என்னது, திருப்பி பெறுறது. சரிங்களா? அதாவது ரிசர்ச்சுக்கு கொடுத்த ஃபண்டிங்கை திரும்பி வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருமா, கிடையாது, தப்பு. அப்போ பி ஆன்சரில் வராது, ஏ ஆன்சரில் வரும். பி ஆன்சரில் வராது, பி ஆன்சரில் வராதுன்னு போட்டுடலாம். அடுத்து ப்ரையாரிட்டைஸ் ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச். ப்ரையாரிட்டைஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், முன்னுரிமை கொடுப்பீங்கள்ல, ப்ரையாரிட்டைஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படிவீங்கள. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க எதை, ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச்சை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஏவும் வரலாம், சியும் வரலாம். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. அடுத்து நம்ம டிஇ மட்டும் செக் பண்ணால் போதும். டி என்னது, என்ஹான்ஸ். அலோகேட் பண்ணுறாங்க. என்ஹான்ஸ்னா என்னது, இம்ப்ரூவ் பண்ணுறது. என்ஹான்ஸ்னா என்னதுன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது, அதிகப்படுத்துதல். சரிங்களா? என்ஹான்ஸ் பண்ணுறதுனா என்ஹான்ஸ் சப்போர்ட் ஃபார் இனோவேஷன். கரெக்டாக இருக்குது, டியும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அண்டு ப்ரொவைடு சப்போர்ட், இங்கே போட்டு பாருங்கள், ப்ரொவைடுனாது சப்போர்ட்டு கொடுக்கறது. ப்ரொவைட்னாது கிவ், சப்போர்ட்டு கொடுக்கறது. ப்ரொவைட்னாது கிவ், சப்போர்ட் கொடுக்குறாங்க இனோவேஷனுக்காக. சூப்பர், இதுவும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அப்போ நமக்கு அலோகேட் போட்டுட்டு அலோகேட் ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச் அண்டு என்ஹான்ஸ் ஏடி, என்ஹான்ஸ் சப்போர்ட் ஃபார் இனோவேஷன் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச்சை அண்டு ப்ரொவைடு சப்போர்ட் கொடுக்குறாங்க இனோவேஷனுக்கு. இதுவும் கரெக்டாக இருக்குது. சூப்பர். ஹிண்டர்னா என்னது, நேற்றே பார்த்தோம்ல, தடை. சரிங்களா? ஹிண்டர்னா என்னது, நேற்றே பார்த்தோம், தடை அப்டக்கல் போடுறது, தடை. சரிங்களா? ரைட்டு. நிறைய வெக்காப்ஸ் படிச்சிருக்கோம். அடுத்து லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இங்கே எரர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட்னா லாஸ்ட் போகணும். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கேட்டிருக்காங்க பாருங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுமா. எவ்ரி ஒன் இந்த டீம் ஹாவ், இந்த தப்பு இருக்குல்ல, எவ்ரி ஒன், ஈச் எவ்ரி ஒன், எவ்ரி இதெல்லாம் வந்தாலே என்ன ஸ்டூடெண்ட்னா சிங்குலர். இது வந்து சிங்குலர் நவுனு. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது வரணும், சிங்குலர் வெர்பு தான் வரணும். இந்த இடத்துல ஹாவ், எவ்ரி ஒன் இந்த டீம் ஹாவ் கம்ப்ளீட்ன்றாங்க. ஹாவ் வரக்கூடாது, ஹேஸ் வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்னே தப்பு. நம்ம இன்கரெக்ட் மார்க் பண்ணுமா, ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சரில் வரணும். அப்போ இது வராது. ஒன்று ஆர்டர் கரெக்ட் வரும். புரியுங்களா? அதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ண தெரியணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒன்றது ஆன்சரில் வரணும். ஒன்று வரணும், 2 வரும். இப்போ ரெண்டாவது ஒன்று கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணணும். ரெண்டாவது ஒன்று, சி அலாங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு த கான்சர்ட் டுநைட் டு செலிப்ரேட் ஹர் பர்த்டே. கரெக்டாக இருக்குது. இந்த சார் சி அலாங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ்னால் ப்ளூரல் தானே அப்படின்னு நினைப்பீங்க. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு கமா கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். இங்கே ஒரு கமா கொடுத்துருக்காங்களா, இந்த கமா கொடுத்துருக்காங்க. இந்த கமாக்குள்ளே சொல்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. இங்கே சப்ஜெக்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா சின்றது தான் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இது எடுத்தாலும் ஒரே மீனிங் தான். சி இஸ் கோயிங் டு த கான்சர்ட் டுநைட் டு செலிப்ரேட் ஹர் பர்த்டே அப்படின்றதும் கரெக்டான மீனிங் தான். அவங்க அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸுன்றதை எடுத்துருங்க, எடுத்தால் கூட உங்களுக்கு எந்த ஒரு மீனிங்கும் சேஞ்ச் ஆகாது. புரியுங்களா? அவங்க கான்சர்ட்டுக்கு போகிறாங்க டுநைட்டு டு செலிப்ரேட் ஹர் பர்த்டே, அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண அப்படின்னு போட்டிங்கனாலும் கரெக்டாக தான் வரும். இப்போ சப்ஜெக்ட் யார், சி தான் நமக்கு சப்ஜெக்ட்டு. அவங்களுக்கு சிங்குலர் கொடுத்துருக்காங்க, நவுனு கரெக்டாக இருக்குது. அப்போ 2 எனக்கு ஆன்சரில் வரக்கூடாது. 1 வரணும், 2 வரக்கூடாது. அப்போ ஆல் ஆர் இன்கரெக்டும் தப்பு. சரிங்களா? அப்போ நமக்கு 3 வருதா இல்லைன்னு ஒருக்கா செக் பண்ணணும். 3 மட்டும் வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் போடலாம். ஓகேவா? ரைட்டு. இஃப் ஐ வாஸ் த மேனேஜர் ஐ வுட் இம்ப்ளிமெண்ட். இந்த இருக்குல்ல, இமேஜினரி, இது தப்பாக இருக்குது பாருங்கள். இஃப் கிளாஸ் எரர். இஃப் கிளாஸில் இமேஜினரிக்கு பேசுகிறாங்கன்னு வைங்க. இஃப் ஐ வாஸ் இமேஜினரி கண்டிஷன், செகண்ட் ரூலில் இமேஜினரி கண்டிஷன் வாங்க. அதாவது என்னென்னா, இஃப்பு மட்டும் பேசுனாங்கன்னா, இஃப் நான் வந்து இந்த மாதிரி இருந்திருந்தா ஐ வுட் இம்ப்ளிமெண்ட் நியூ பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் ஐ வாஸ் சொல்லக்கூடாது, இஃப் ஐ வேர்னு ஸ்டார்ட் பண்ணி தான் சூப்பர். இந்த வுட் இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக இருக்குது.
இஃப் ஐ வேர் த மேனேஜர் அப்படின்னு தான் கரெக்டு. சரிங்களா? அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ ஒன்லி 1 மட்டும் கிடையாது, 1 and 3 ரெண்டுமே தப்பாக இருக்குது. நமக்கு செலக்ட் பண்ண சொல்கிறது இன்கரெக்ட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து இங்கே டிஸ்பைட் த ஹெவி ரெயின் தே மேனேஜர் டு கம்ப்ளீட் த மேரத்தான் இன் குட் ஸ்பிரிட். அதாவது டிஸ்பைட் ஹெவி ரெயின் இருந்தாலும் தே மேனேஜர் டு கம்ப்ளீட் த மேரத்தான் இன் குட் ஸ்பிரிட். சூப்பர், கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருந்தால் ஆன்சரில் வராது. ஒன்று ஆன்சரில் வராது, ஒன்று ஆன்சரில் வராது, ஒன்று ஆன்சரில் வராது. எனக்கு 2 தப்பாக இருக்கும், இல்லை 3 தப்பாக இருக்கும். சரிங்களா? ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹேவ் இந்த முடிச்சிட்டான்ல. ஈச்னா என்ன சொன்னேன்? இப்போ தான் சொன்னேன். எவ்ரி ஈச் இதெல்லாம் வந்தாலே இதெல்லாம் என்னது? சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன். இதுக்கெல்லாம் என்ன வரணும்? சிங்குலர் வெர்பு வரணும். இதுக்கெல்லாம் சிங்குலர் நவுனு. நமக்கு என்ன வரணும்? சிங்குலர் வெர்பு வரணும். சிங்குலர் வெர்புனா என்ன வரணும்? இங்கே ஹேஸ் வரணும். ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் வந்துருக்கும். ஹேஸ் இருந்தால் தப்பு. ரெண்டாவது தப்பாக இருக்குது. அப்போ ரெண்டாவது வந்து ஆன்சர். சரிங்களா? மூணாவது அப்போ ஆன்சராக வராது. சரிங்களா? ரைட்டு. பாருங்கள், இந்த மூணாவது படிக்கவே இல்லை நம்ம. இப்போ இப்படி தான் நம்ம அப்ரோச் இருக்கணும். புரியுங்களா? இது வரலைன்னா இது கேன்சல் பண்ண தெரியணும். அடுத்து the team made a decision to implement the changes. Team made a decision to implement the changes. கரெக்டாக இருக்கே. டீமு மொத்தமாக சொல்கிறாங்க மேட் அ டிசிஷன் டு இம்ப்ளிமெண்ட் சேஞ்சஸ். கரெக்டாக இருக்குது. ஒன்று ஆன்சரில் வராது, ஒன்று ஆன்சரில் வராது, ஒன்று ஆன்சரில் வராது. ஓகே. ஷீ இஸ் த டேலண்டட் மியூசிஷியன் ஐ ஹாவ் எவர் மெட். இந்த முடிஞ்சில்ல. தேக்கு அடுத்து சூப்பர்லேட்டிவில் வரணும். அதனால் த மோஸ்ட் டேலண்டட். சும்மா டேலண்டட் இல்லை, தேக்கு அடுத்து ஒரு சூப்பர்லேட்டிவ் வரணும். சூப்பர்லேட்டிவ் எரர் இங்கே இருக்குது. சரிங்களா? சூப்பர்லேட்டிவ் வரணும். சூப்பர்லேட்டிவ்னா என்னது? இவர் தான் பெரிய ஆள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லணும். அதனால் தி மோஸ்ட் டேலண்டட் அப்படின்னு வரணும். செகண்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் தப்புனா இதுவும் ஆன்சராக வரலாம், 3 வராது, இது ஆன்சராக வரலாம். இப்போ 3 மட்டும் பார்க்கணும். இட் சீம்ஸ் தட் த கம்பெனி இஸ் சம்வாட் பிஹைண்ட் ஷெட்யூல். கரெக்டாக இருக்குது. தேர்டு கரெக்டாக இருக்குது. தேர்டில் பிரச்சனை இல்லை. அப்போ ஒன்லி 2 தான் ஆன்சர். சரிங்களா? தேர்டு கரெக்டாக தான் இருக்குது. இட் சீம்ஸ் தட் த கம்பெனி இஸ் சம்வாட் பிஹைண்ட் ஷெட்யூல். கரெக்டாக இருக்குது. ரைட்டா? அடுத்து இஃப் ஹீ ஹேட் பீன் இன்வைட்டட். இஃப் ஹீ ஹேட் பீன் இன்வைட்டட். இஃப் கிளாஸ் வந்துருச்சா? இஃப் ஹீ ஹேட் பீன் இன்வைட்டட் ஹீ வுட் ஹேவ் அட்டண்டட். இந்த வருங்க அட்டண்டுன்னு கொடுத்துருக்காங்க. V3 வரணும். V3 வரணும். இங்கே V1 இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிறது V1. நமக்கு என்ன வரணும்? ஹேவுக்கு இடத்துலாம் வந்துச்சுன்னா என்ன வரணும்? V3 தான் வரணும். சரிங்களா? அட்டண்டட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். இங்கே ப்ரெசென்ட் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஒன்று ஆன்சராக வரணும். ஒன்று ஆன்சராக வரும், ஒன்று ஆன்சராக வரும், ஒன்று ஆன்சராக வரும். இது 2 ஆன்சராக இப்போ வராது. சரிங்களா? ரைட். அடுத்து ஷீ ஒர்க்டு ஹார்டு. ஷீ ஒர்க்டு ஹார்ட் அண்டு ஷீ டிட் நாட் அச்சீவ் ஹர் கோல்ஸ். சூப்பராக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்டுக்கு முன்னாடி அண்டுக்கு பின்னாடி என்ன கனெக்ட் ஆகும்னா, இப்போ அண்டுக்கு முன்னாடி நெகட்டிவ் கனெக்ட் ஆச்சுன்னா அண்டுக்கு பின்னாடி நெகட்டிவ் தான் கனெக்ட் ஆகும். அண்டுக்கு முன்னாடி பாசிட்டிவ் கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்டுக்கு பின்னாடியும் பாசிட்டிவ் தான் கனெக்ட் ஆகணும். இங்கே பார்க்குறோம் ஷீ ஒர்க்டு ஹார்ட் பாசிட்டிவாக இருக்குது. புரியுங்களா? ரைட். அப்போ அண்டு ஷீ டிட் நாட் அச்சீவ் ஹர் கோல் அப்படின்னு நெகட்டிவாக இருக்குது. பாருங்கள், அண்டுக்கு முன்னாடி பாசிட்டிவாக, அடுத்து நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்போ தப்பு. அண்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா பட்டு போட்டுக்கலாம். ஷீ ஒர்க்டு ஹார்ட் பட் ஷீ டிட் நாட் அச்சீவ் ஹர் கோல். கரெக்டாக இருக்கும். அப்போ ரெண்டாவது ஒன்று தப்பு. ஒன்று தப்பு, ரெண்டாவது ஒன்று தப்புனா ஆளுக்கு இன்கரெக்ட். எல்லாமே இன்கரெக்ட். சரிங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்? ஒன்றில் என்ன தப்பு இருக்குது? அட்டண்டட்னு வரணும். ரெண்டாவது ஒன்றில் என்ன இருக்குன்னா அண்டுக்கு பதில் பட்டுன்னு வரணும். பட்டுன்னு வரதுனால இப்போ நீங்கள் என்ன போட்டலாம்? சிம்பிளாக ஒன்லி 1 போட முடியாது. அப்போ 1ம் தப்பு, 2ம் தப்பு, ரெண்டுமே போடணும். ரெண்டுமே ஆப்ஷனில் எதுவும் இல்லை. அப்போ ஆல் ஆர் இன்கரெக்ட் போட்டுடலாம். மூணாவது ஒன்று படிக்க தேவையில்லை. வேணா செக்கிங் வேணால் படிக்கலாம். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் பட் தே வெண்ட் ஃபார் வாக் அப்படின்றாங்க. இல்லை வந்து பட்டுன்றதை எடுத்துடணும். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் தே வெண்ட் ஃபார் வாக். இது ரெண்டுமே நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து வாங்க சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. வாங்க. இது என்ன பண்ணுவோம்? எப்பவுமே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த தொங்கி இருக்கிறத பிடிச்சி போட்டுருக்க வேண்டியதான். சரிங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணணும். யூனியன் அன்வீல்டு இட்ஸ். அதாவது யூரோப்பியன் யூனியன் அன்வீல்டு இட்ஸ் பை வராது. அன்வீல்டு இட்ஸ் எய்மிங் வராது. அன்வீல்டு இட்ஸ் ஆம்பிஷியஸ் பிளான். கரெக்டாக இருக்குது. ஏக்கு அடுத்து டி. சூப்பர். ஏக்கு அடுத்து டி ஒரு பேர். அன்வீல்டு இட்ஸ் ஆம்பிஷியஸ் பிளான் டு காம்பேட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, சூப்பராக இருக்குது. ரைட். அப்போ ஏக்கு அடுத்து டி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஏக்கு அடுத்து டி இல்லை. ஒரே ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்த செகண்ட்க்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு பேர் தான் போட்டேன். யூரோப்பியன் யூனியன் அன்வீல்டு இட்ஸ் ஆம்பிஷியஸ் பிளான் டு காம்பேட் கிளைமேட் சேஞ்ச். கரெக்டாக இருக்குது. புரியுங்களா? அப்படியே கரெக்டாக இருக்குது. அடுத்து ஏடிக்கு அப்புறம் சி இருக்குது. எய்மிங் டு அச்சீவ் கார்பன் நியூட்ரலிட்டி பை 2050 அண்ட் ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பை அட்லீஸ்ட் 50% இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பர். ஃபஸ்ட் ஒன்று கரெக்ட். புரியுங்களா? ஒரே ஒரு பேரை ஆன்சர் போட்டாச்சு. அடுத்து
இங்கே அடுத்து என்ன இருக்குது? எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? வித் ரீசெண்ட்டு ரீஜனு எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது. இந்த இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமே. அமாங்குன்ற வார்த்தை படித்தவர்கள் போட்டலாம். அமாங்குன்ற வார்த்தை என்னது? அமாங்கு நெய்பரிங் கண்ட்ரீஸ், அமாங்கு அடுத்து நெய்பரிங் கண்ட்ரீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. இது அமாங்குன்றது பிட்வீன் மாதிரி, புரியுங்களா? அமாங்கிறது பிட்வீன் மாதிரி, இது கூட ஒன்று கனெக்ட் பண்ணிட்டாங்களா, நெய்பரிங் கண்ட்ரிஸ்னு ஒன்று கனெக்ட் பண்ணிட்டாங்களா, அண்டு போட்டு கண்டிப்பாக இன்னொன்று ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா டப்புன்னு போடுறான் இந்த கொஸ்டினை. அப்படி போட்டோன்னா என்ன ஆச்சு? ஈக்கு அடுத்து டி, அமாங் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. கரெக்டாக இருக்கும். ஈக்கு அடுத்து டி, ஈக்கு அடுத்து டி இல்லை, ஈக்கு அடுத்து டி இல்லை, ஈக்கு அடுத்து டி இல்லை, ஈக்கு அடுத்து டி இருக்காரு, ஈக்கு அடுத்து டி இல்லை. இப்படின்னு வச்சிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்? பிஏல ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் பிஏல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இ லாஸ்ட்டில் சி, அடுத்து இங்கேனா பார்த்தா இங்கே சிஇடின்னு இருக்குது. அப்போ பிஏ தான் படிக்கணும். பிஏ என்னது? சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸு இந்த ஏஷியன் பசிபிக் ரீஜியனில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குது? ஏ போயிடுது. கண்டினியூஸ் டு க்ரோ. சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிடுச்சு. வித் ரீசன்ட் டெரிட்டோரியல் டிஸ்பியூட் இன் சவுத் சைனா. கரெக்ட். வித் ரீசன்ட் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ். கரெக்ட். ஏக்கு அடுத்து சி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஏசிஇடி. கரெக்ட். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். இதை நம்ம இப்படி தான் போட்டாகணும், வேறு வழியே இல்லை. இப்போ நீங்கள் இதை கொண்டு வந்து இப்போ வித் ரீசன்ட் ரைசிங் கன்சர்ன்ஸ் அப்படின்றத போட முடியாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ண, இதோட பேர் போட்டலாம். டி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து இங்கே தொங்கிட்டு இருக்கார். யார் தொங்கிட்டு இருக்கா? கிரிப்பு மியான்மரு டு அட்ரஸ் இந்த இருக்குல்ல, அண்ட் எமர்ஜென்சி செஷன் டு அட்ரஸ் த ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ். சூப்பராக இருக்குது. அப்படியே போடலாம். அதாவது an எமர்ஜென்சி செஷன் டு அட்ரஸ் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ். சிக்கு அடுத்து பி, சிக்கு அடுத்து பி இல்லை, சிக்கு அடுத்து பி இல்லை, சிக்கு அடுத்து பி இல்லை, சிக்கு அடுத்து பி இல்லை, சிக்கு அடுத்து பி இருக்கார். ஒரே ஆப்ஷன். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சிக்கு அடுத்து பி ஒரு ஆப்ஷனில் அடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். ஒரே ஒரு ஆப்ஷனில் அடிச்சுட்டு போயிடலாம். சிக்கு அடுத்து பி. ஓகே ரைட்டு. அதாவது இப்போ கரெக்டாக இருக்கான்னு ஒரு படிச்சிருவோம். டீல் ஆரம்பிக்குமா? டீல்னா அது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கன்வென்ட் எங்கே டிக்கு அடுத்து சி. கன்வென்ட் அண்ட் எமர்ஜென்சி செஷன் டு அட்ரஸ் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அன்ஃபோல்டிங் இன் மியான்மரில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஆஸ் வயலன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி grip the nation following the military group earlier this year. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருக்குது. ரைட். அடுத்து ஓகே, இப்போ படித்த வெக்கேப்ஸ் அவ்வளோதான். கிளாஸ் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ படித்த வெக்கேப்ஸ்லாம் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? தூங்க வேண்டாம் டக்குன்னு போமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட். இங்கே எதுவும் படித்தோமா? இல்லை, இங்கே எதுவும் படிக்கல. ரைட். மேலே எதுவும் படிக்கல. ரைசிங் கன்சன்ஸு இங்கே எதுவும் படிக்கல. ஓகே, இங்கே வெக்கேப்ஸு இந்த இதெல்லாம் பார்த்துங்க. கிராமர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் டேரெக்டாக வெக்கேப்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணி விட்றேன். இந்த இருக்காங்க வெக்கேப்ஸ். ரைட்டு. அலோகேட்னா என்னது? ஒரு ஃபண்டிங்கை கொடுக்குறது, அலோகேட் பண்ணுறது, அவங்களுக்காக எடுத்து வைக்கிறது. அடுத்து வித்ட்ரால் என்னது வந்து திருப்பி வாங்கிக்கிறது. சரிங்களா? வித்ட்ரா பண்ணுறதுனா திருப்பி வாங்கிக்கிறது. ஓகேங்களா? ரைட்டாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ப்ரையாரிட்டைஸ்னா என்னது? முதல் உரிமை கொடுக்குறது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. என்ஹான்ஸ்னா என்னது? இம்ப்ரூவ் பண்ணுறது. ப்ரொவைட்னா என்னது? கிவ். அடுத்து ஹிண்டர் என்னது? தடை கொடுக்குறது. ரைட்டா? ஓகே. அடுத்து வேறு இங்கே வந்தால் என்னாச்சு? அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது? ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. நீங்கள் வந்து எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்னு வாங்க. டிஸ்மல் என்னது? எம்ஏஎல்னு வந்தாலே என்னது? பேடு. மால் நியூட்ரிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்மல்னா இது பேடு. டிமாரலைசேஷன் என்னது? ரொம்ப நெகட்டிவான வார்த்தை. மாரலைஸ்னா தெளிவாக இருக்குது. டிமாரலைசேஷனா மாரலே இல்லாமல் இருக்குது. ஓகே, நியாயமே இல்லாமல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் அது பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து சப்புபார்னா என்னது? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 200 வியூஸ் வரும்னா அதோட கம்மியாக 150 வியூஸ் தான் வந்துச்சுன்னா அதான் சப்புபார். அடுத்து சாட்டிஸ்ஃபேக்டரி என்னது? நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நடந்துக்காது. ஓகேவா? மாரல்னா என்னது? டிசிப்ளின். மாரல்னா என்னது? டிசிப்ளின். அடுத்து இங்கே கம்பெனி டிசிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் ஆஃப்னா என்னது? தூக்கி போடுறது. இல்லை அவுட்டேட்னது? எக்ஸ்பயர்டான மிஷினு. அடுத்து நியூ டெக்னாலஜி ரிசல்ட். ஓகே, ரீட்டைன் என்னது? அதை அவங்கள தக்க வச்சுக்கிறது. சரிங்களா? நம்ம ஐபிஎல்ல பார்ப்போம்ல, ரீட்டைன் பண்ணுவாங்களா. அடுத்து அப்கிரேட்னா என்னது? அடுத்து இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாற்றிடுறது, சேஞ்ச் பண்ணிடுறது. அடுத்து டிஸ்ரிகார்டு என்னது? எந்த ஒரு அட்டென்ஷனும் காட்டுறது கிடையாது. சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு என்னன்னாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூர் போகிறது அந்த இதுக்கெல்லாம் சொன்னேன்ல, டிஸ்ரிகார்டு. ஓகேங்களா? அடுத்து இவேட்னா யார் வரணும்? லக்கி பாஸ்கர் வரணும். இவேட்னா என்னது? அவாய்ட் ஆர் எஸ்கேப். அதாவது தந்திரமாக யோசிச்சு எஸ்கேப் ஆகிறது. ஓகேங்களா? பக்காவாக பிளான் போட்டு எஸ்கேப் ஆகிறது. இம்ப்ளிமெண்ட்னா என்னது? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சரிங்களா? ரைட். அடுத்து போகலாம்.
அடுத்து இங்கே அத்லட்டோட டெடிகேஷன் அது வாஸ் எவிடென்ட்னா ப்ரூஃப் எக்ஸப்ஷனல் அது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு ரைட்டா. ஸ்பொராடிக்னா என்னது இர்ரெகுலர், எப்பயாச்சும் தான் பண்ணுறது ஸ்பொராடிக். அடுத்து அன்வேவரிங்னா என்னது, அதாவது இப்படி இந்த வேவ்ஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்தால் கூட எதிர்நீச்சல் போட்டு போகிறது அப்படியே வந்து அதான் அன்வேவரிங், எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே போகிறது. அடுத்து மன உறுதியாக போகிறது என்னது ரிசல்யூட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்னா என்னது ரொம்ப டல்லான ஜாப். இந்த லாரி ஓட்டுறான்னு சொன்னால ரொம்ப டல்லு, திருப்பி அதே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதான் டிடிஎஸ். அடுத்து இன்கன்சிஸ்டன்ட், அப்பத்தரிக்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் இருக்குது. டிஸ்ரிகார்டு, அடுத்து அப்பத்தரிக், இதெல்லாம் ரெண்டு சேம் மீனிங் ரைட். அடுத்து இங்கே ப்ரொஃபஸரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சு, கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம், லூசிட்னு ரொம்ப கிளியராக இருந்துச்சு அப்படின்னு. அடுத்து கன்வெர்ட்டர்னது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அடுத்து ஒப்பேக்னா என்னது, ஃபுல்லி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி. அடுத்து டிரான்ஸ்பரண்ட் என்னது, ஓப்பனாக அப்படியே தெரியுது சரிங்களா. டிரான்ஸ்லூசன்ட் லைட்டாக கொஞ்சம் டிம்மாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டுக்கு அடுத்த மாடல் தான் டிரான்ஸ்லூசன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கியூர்னது அன்கிளியரு, ரொம்ப முக்கியமான அர்த்தம்னு சொன்னேன் அப்ஸ்கியூர். அடுத்து ஆம்பிகுவஸ், அம்பினது ரொம்ப அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது, அதான் அன்கிளியர், அவங்களே புரிஞ்சிக்க முடியாது, அதுதான் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு, கன்டினியூ பண்ண சொன்னால் கன்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் டைமிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் 2 PM 2 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு கொஞ்சம் கொடுக்க பார்ப்போம் சரிங்களா. கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுங்கள், இல்லை இதை வேறு மாதிரி கொண்டு போங்க, இப்படி கொண்டு போங்க, அப்படி கொண்டு போங்கன்னு ஏதாவது ஐடியானா சொல்லுங்கள் சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். போடக்கூடிய எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்து குவான்ஸ் ரீசனிங்க்கு போடுவோம், அதுவும் நல்லா தரமாக தான் போடுவோம் சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.